Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulih al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wal furqan al-majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. بسم الله الرحمن الرحيم ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا وقال نبينا صلى الله عليه وسلم من كان في حاجة أخيه كان الله في حاجته أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, 2023 அக்டோபரில் ஆரம்பித்த பலஸ்தீன் மற்றும் காசாவுக்கு எதிரான அநியாயமான அக்கிரமமான போர், தாக்குதல், காட்டு மிராண்டித்தனம் இன்னமும் நீடித்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை, ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை, பச்சிளங்குழந்தைகள் என்கின்ற எந்த வித்தியாசமும் இல்லை. அத்துணை பேர்களையும் அழித்தொழிப்பதே தன்னுடைய பிரதான நோக்கம் என்பதாக கொண்டு எல்லா வகையிலும் துப்பாக்கி குண்டுகளின் மூலமாக, ஏவுகணைகளின் மூலமாக, பட்டினி போடுவதின் மூலமாக, முற்றிலுமாக உணவுகள் தடுக்கப்பட்டு, முற்றிலுமாக மருந்துகள் தடுக்கப்பட்டு, அவர்களை ஒன்று உள்ளிருந்தே அத்துணை பேர்களையும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இன அழிப்பு செய்துவிட வேண்டும், இல்லையென்றால் அங்கிருந்து அத்துணை பேர்களையும் நாடு கடத்திவிட வேண்டும் என்கின்ற கொடூரமான நோக்கிலே இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அவர்கள் படுகின்ற வேதனை, அவர்கள் படுகின்ற கஷ்டம், அவர்கள் படுகின்ற சிரமங்கள் நமக்கும் சிரமமாக கஷ்டமாக இருக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளம். 2 காரணங்கள். ஏன் பலஸ்தீன் மக்கள் படுகின்ற வேதனை, காசா மக்கள் படுகின்ற கஷ்டம் நம்முடைய கஷ்டமாக இருக்க வேண்டும் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, யூசுப் அல்-கர்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமீபத்தில் வஃபாத்தான ஒரு மாபெரும் அறிஞர், அவர் சொல்லுவார், மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது, அல்லாஹு தஆலா அதனுடைய சுற்றுப்புறங்களை பரக்கத்து செய்ததாக பாரக்னா ஹவுலஹு என்ற குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானே, எல்லா நபிமார்களுடைய வாழ்விடமாக இருந்தது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வெறும் பலஸ்தீனியர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அந்த பலஸ்தீன் பூமியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் பைத்துல் முகத்தஸும் வெறும் பலஸ்தீனர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. யமீனு குல்லு முஸ்லிமீன ஜமீஆ, ஒட்டுமொத்த உலகத்துடைய முஸ்லிம்களுக்கும் அது சொந்தமானது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அது சொந்தமானது. இஸ்ரேலை உலகத்தில் வாழுகின்ற அத்தனை யூதர்களும் தன்னுடைய நாடாக கருதுகிறார்கள். தனக்கு வாக்களிக்கப்பட்ட நிலமாக இஸ்ரேலை உலகத்தில் உண்டான அத்தனை யூதர்களும் கருதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பலஸ்தீன் இருக்கிறது, அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு நாடு.
ஒரு இடம், ஒரு பள்ளி, அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. எனவே அங்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் வேதனையையும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் தர வேண்டும். நீங்கள் அதற்கு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கஷ்டங்களை நீங்கள் சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது என்று யூசுப் அல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா, மஸலுல் முஃமினீன, முஃமின்களுக்கு உதாரணமாகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுகின்ற விஷயத்திலும், ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற விஷயத்திலும், ஒருவருக்கொருவர் பாசம் காட்டுகின்ற விஷயத்திலும் முஃமின்கள் அத்துணை பேர்களும் ஒரு உடலை போல. உடலிலே ஒரு உறுப்புக்கு சிரமம் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதிலே கூட்டாகிக் கொள்கிறது. காய்ச்சல் வருகின்ற விஷயத்திலும், தூக்கமின்மையுடைய விஷயத்திலும், உடலிலே ஏற்படுகின்ற எந்த ஒரு நோயும், ஒரு உறுப்புக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு வேதனையும் அந்த உறுப்போடு கடந்து விடுவதில்லை, நின்று விடுவதில்லை. ஒட்டுமொத்த உடலுக்கும் தான் வேதனையை தருகிறது. அதே போன்றுதான் பலஸ்தீனிய சகோதரர்கள், காசாவுடைய சகோதரர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள், அந்த சிரமங்கள் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், ஏற்படுகின்ற சிரமங்கள் தனக்கு ஏற்படுவதாக ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் கருத வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு சிரமங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, வேதனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்றால், இணையத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு குத்துபா ஒட்டுமொத்த வேதனையும் மிக அழகாக சொல்லிவிடுகிறது. உலகத்தினுடைய ஆகச் சுருக்கமான குத்துபா என்று சொல்லுகிறார்கள். இமாம் ஜும்மாவிலே வந்து குத்துபாவிற்காக நிற்கிறார். லா சதீஉ அன் அக்துப, என்னால் குத்துபா செய்ய முடியாது, பிஜூஇ, என்னுடைய பசியின் காரணமாக எனக்கு பேச முடியல, எனக்கு பசி, அவ்வளோ பசி இருக்கிறது, எனக்கு உங்களிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு எனக்கு பசி இருக்கிறது. நீங்களும் நீங்களும் அதை கேட்பதற்கு சக்தி இல்லை. அந்த குத்துபாவை கேட்கறதுக்கு உங்களுக்காக சக்தி இருக்கா? இல்ல பிஜூஇக்கும், உங்களுடைய பசியின் காரணமாக அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை. வாங்க எந்திரிச்சு கூமோலின்னு சொல்லி எந்திரிங்க, வாங்க தொழுவோம். இதுதான் 2 வரி குத்துபா. உலகத்தினுடைய ஆகச் சுருக்கமான குத்துபா, பலஸ்தீனுடைய காசாவுடைய குத்துபா, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அத்துணை பேர்களுடைய உள்ளங்களையும் உழுக்குகின்ற ஒரு குத்துபா. பேச எனக்கும் சக்தி இல்லை, கேட்க உங்களுக்கும் சக்தி இல்லை, 2 பேருமே பசியோடு இருக்கிறோம் என்பதுதான் இன்று காசாவுடைய மக்கள், பலஸ்தீனுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனையினுடைய சாராம்சம். கண்ணியத்திற்குரியவர்களே, பலஸ்தீன் காசா மக்களுடைய குழந்தைகளுடைய கைகளிலும் உடல்களிலும் அவர்களுடைய பெயரை எழுதி வைக்கிறார்கள். அவருடைய கைகளில் பேரை எழுதி வைக்கிறாங்க, உடல்ல பேர் எழுதி வைக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? 1000 டன்னுடைய ஏவுகணை தாக்குகின்ற பொழுது உடலெல்லாம் தனித்தனி உறுப்புகளாக பீந்து வெளியே வீசி விடுகின்ற பொழுது அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு துணிக்குள் வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் அல்லவா? ஒரே கஃனாக அதை அடக்கம் செய்ய வேண்டும் அல்லவா? ஒரே ஜனாசாவாக அதை அடக்கம் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக தனித்தனியாக கைகளிலும் உடல்களிலும் பேர் எழுதி வைக்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, கடந்த அக்டோபரில் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தைகள் மருத்துவமனை, அந்த குழந்தைகள் மருத்துவமனையில் இந்த குழந்தைகள் மருத்துவமனையை இஸ்ரேலிய படை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அங்கிருந்த அத்துணை டாக்டர்களையும் செவிலியர்களையும் நர்சுகளையும் வெளியாக்கி விட்டதோடு மட்டுமல்லாது, குறை பிரசவத்தோடு பிறந்த 5 குழந்தைகள் உள்ளே ஐசியூவிலே இருக்கிறது. அதனுடைய பெற்றோர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். நீங்கள் போகவில்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம் என்று மிரட்டி அத்துணை பேர்களையும் அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 நாட்கள் அந்த இஸ்ரேலிய படை அந்த நஸ்ர் என்கின்ற அந்த குழந்தைகள் மருத்துவமனையில இருந்து விட்டு அங்கிருந்து வெளியாகிறது. அதற்கு பிறகு மருத்துவர்கள் உள்ளே குறை பிரசவமாக இருந்த அந்த குழந்தைகளை பார்க்க செல்லுகிறார்கள். 5 குழந்தைகளும் அழுகி போயிருந்தது. குறை பிரசவமாக பிறந்திருந்த 5 குழந்தைகளும் அழுகி போயிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே,
எவ்வளவு இரக்கமில்லாதவர்களாக இருந்திருந்தால் பச்சிளங்குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கவனிப்பாமல் விட்டிருப்பார்கள். எவ்வளவு இரக்கமில்லாதவர்களாக, எவ்வளவு கல் நெஞ்சக்காரர்களாக. ஐநாவினுடைய அறிக்கையின்படி ஏறத்தாழ 50,000 குழந்தைகள் ஒன்று இறந்திருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம் என்று மேலே வெளியோட்டமாக வெளிரங்கமாக தெரிந்த ஒரு விஷயமாக ஐநா இதை பதிவு செய்யப்படுகிறது. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், காசா இஸ் பிகம் எ பேக் யார்ட் ஆஃப் சில்ட்ரன். காசா இருக்கிறதே அது குழந்தைகளின் சவக்குழியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றார் பொதுச் செயலாளர். அதுதான் இப்பொழுது ஐநா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, ரெனோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரன், அவனுக்கு 3 வயது, அவனுடைய சகோதரன் என்று தாரிக், இந்த 2 பேரும் வீட்டில் தன்னுடைய தாத்தா பாட்டியோடு விளையாடு கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று விழுகிறது வானத்திலிருந்து ஒரு குண்டு. அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். தாத்தாவால் தாங்க முடியவில்லை. தன்னுடைய மகனை நெஞ்சோடு அழைத்து, தன்னுடைய பேரனை நெஞ்சோடு அழைத்து, இது ரூஹல் ரூஹ், ஹாதா ரூஹல் ரூஹ், இது உயிரின் உயிர் என்று அழுது புலம்புகிறார். புலம்பலோடு சொல்லுகிறார், ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்புதான் என்னுடைய பேரனிடத்தில் கேட்டான், தாத்தா வாழைப்பழம் பார்த்திருக்கிறீர்களா, ஞாபகம் இருக்கிறதா? தர்பூசணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 3 மாதங்கள் ஆகிவிட்டது வாழைப்பழங்களை பார்த்து, தர்பூசணி பழத்தை பார்த்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது தாத்தா. சொல்லுகிறார், தாத்தா 3 மாதங்களுக்கு மேலாக அவன் பழத்தையே சாப்பிடவில்லை. நான் அங்கிருந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து வைத்திருந்தேன், அதை கொடுப்பதற்கு நினைத்திருந்தேன். அதற்குள் மேலிருந்து விழுந்த குண்டு அதை சாப்பிட விடாமல் செய்துவிட்டது என்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை எத்தனை வேதனைகள், எத்தனை எத்தனை சிரமங்கள். ஃபாகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர், 23 வயது, அவரால் நடக்க முடியாது, வீட்டிலே இருக்கிறார். தாய் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்ரேலிய படை நாயோடு உள்ளே நுழைகிறது. நாயோடு உள்ளே நுழைந்து ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அந்த நபரை, 23 வயது வாலிபரை கடிக்க விடுகிறது. அவரால் நகர முடியாது, எழுந்திருக்க முடியாது, ஓட முடியாது. தாய் தடுப்பதற்காக எழுந்திருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்கிறார்கள் இராணுவத்தினர். அந்த நாய் முற்றிலுமாக கடித்து கோதறி அவருடைய இரத்தத்தை முழுவதுமாக வடிக்க வைத்து அவரை ஷஹீதாக்கிவிட்டு, அவரை கொலை செய்து விட்டு தான் நாய் அங்கிருந்து வெளியேறுகிறது. எத்தனை கொடூரமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலகமும் நிலை குலைந்து போயிருக்கிறது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதுதான் வேதனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் பலஸ்தீனிலே பலஸ்தீனுடைய குழந்தைகள், காசாவுடைய குழந்தைகள் படுகின்ற வேதனைகள். ஒரு தகப்பனார் சிறுவயது மகன் இழந்து விடுகிறான், ஷஹீதாகி விடுகிறான். அவனை தூக்கி கொண்டு மெதுவாக சென்று கொண்டு இருக்கிறார். அவனுடைய சகோதரன் வேகமாக ஓடி வந்து அந்த சிறுவனுக்கு முன்னால் சூரியனுடைய ஒளி தெரியப்படக்கூடாது என்பதற்காக முகத்துக்கு நேரே கை வைத்து மறைக்கின்ற அந்த காட்சி அத்தனை பேர்களுடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கின்ற காட்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, காசாவிலே அவர்கள் படுகின்ற வேதனை ஒரு பக்கம் என்றால், காசாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற ஈமான் இருக்கிறது, அது உடம்பெல்லாம் புல்லரிக்க செய்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் என்ன ஈமானை நாம் கிதாபுகளிலே படிக்கிறோமோ அதே ஈமான் இடத்துல இருக்கிறது. அவ்வளவு பலமானதாக, அவ்வளவு உயிரை தியாகம் செய்யக்கூடிய, துச்சமாக கருதக்கூடிய ஈமான் இடத்தில் இருக்கிறது. அதுகம் கர்லாவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பலஸ்தீனிய எழுத்தாளர், அவர் சொல்லுகிறார், நானும் எனது மனைவியும் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய, காசாவில் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகள் சம்பந்தமாக படித்துக் கொண்டிருந்தோம். எத்தனை குழந்தைகள் அனாதையாக இருக்கிறார்கள் என்று படித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எனது மனைவி சொன்னார், இந்த போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு காசாவிலே இருக்கக்கூடிய சில அனாதை குழந்தைகளை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளோடு சேர்த்து வளர்ப்போம் என்று என்னுடைய மனைவி சொன்னார். அதற்கு அவர் சொல்லுகிறார், இல்லை, நான் சொன்னேன், நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய் பலஸ்தீன் மக்களிடத்திலே கொடுத்து வளர்க்க சொல்லுவோம். நம்முடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு போய் பலஸ்தீன், காசா மக்களிடத்திலே கொடுத்து வளர்க்க சொல்லுவோம். ஈமானோடு சேர்த்தவர்களை வளர்ப்பார்கள். முழுமையான இறைவனுக்கு உகந்த முறையான ஈமானோடு நம்முடைய பிள்ளைகளை இவர்கள் வளர்ப்பார்கள் என்பதுதான் காசா மக்களுடைய, பலஸ்தீன் மக்களுடைய ஈமானுக்கு பெரும் சாட்சி.
கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், மயக்க மருந்து இல்லை, இதெல்லாம் சஹாபாக்களுடைய காலத்திலே கேள்விப்பட்டது. காசாவிலே இப்படியே நடந்திருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், மயக்க மருந்து இல்லை, ஆனால் அவனுக்கு வலிக்கும், அவனை குர்ஆன் ஓத சொல்லுகிறார்கள். அவன் குர்ஆனை அழகிய குரலிலே ஓத ஓத அதனுடைய லஹிப்பிலே அவன் மயங்க அவனுக்கு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்து முடிகிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எத்துணை ஈமானோடு அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குழந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கும் எப்பொழுதாவது கிடைக்கின்ற உணவு, அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒருவன் படம் பிடிக்கிறான், படம் பிடிப்பவனுக்கு அந்த உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுக்கிறது. சாப்பாடு கிடைப்பதே அரிது, எப்பொழுதாவது கிடைக்கிறது. அப்படி கிடைத்த சாப்பாட்டையும் பங்கு பிடித்து சாப்பிட வேண்டும் என்கின்ற அற்புதமான ஈமானிய உணர்வை சிறு குழந்தைகளுக்கும் கொடுத்திருந்தார்கள் என்பது ஆச்சரியம். ஆக்சிஜனை மாட்டி இருக்கிறது ஒரு சிறுமி, தன்னுடைய பக்கத்திலே தன்னுடைய சகோதரி, இன்னொரு சிறுமி, அது ஆக்சிஜன் குறைபாட்டால் மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஆக்சிஜன் மாஸ்கை கலட்டி அதனுடைய முகத்திலே மாட்டி வைத்துவிட்டு இது உயிரை விட்டு விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தனையும் உண்மையிலே நடந்தவை. இதெல்லாம் நாங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். தண்ணீர் வேண்டும் என்று பக்கத்திலே உள்ள சஹாபி கேட்க தான் கொடுக்காமல் அவருக்கு கொடுத்து இவர் உயிரை விட்டு இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் சஹாபாக்களுடைய காலத்திலே கேட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியே இன்றைய பலஸ்தீனுடைய காசாவுடைய பிள்ளைகள், தாய்மார்கள், ஒரு தாயுடைய கணவர் இறந்து ஷஹீதாகி விடுகிறார். ஷஹீதுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அவருடைய தாய் ஜனாசாவிடத்திலே, அந்த கணவன் மனைவி கணவனிடத்திலே, கணவனுடைய ஜனாசாவிடத்திலே பேசுகிறார். எனது அருமை கணவரே, உம்முடைய இந்த மரணத்தை நினைத்து நான் ஒரு காலம் அழுக மாட்டேன். நீங்கள் ஷஹீதாகி இருக்கிறீர்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஷஹீதாகி இருக்கிறீர்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக போராட்டத்திற்காக நிச்சயமாக ஷஹீதாக்குவேன். நிச்சயமாக அவர்களை அல்லாஹ்வுக்காக நான் உறுதியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பேன் என்று அந்த பெண்மணி சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் வீடியோக்களாக நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய ஈமான் இருக்கிறது, நம்மை புல்லரிக்க செய்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலேயே அதிகமான ஹாஃபிஸ்கள் பலஸ்தீனிலே இருக்கிறார்கள். இத்தனை குண்டு சத்தங்களுக்கு மத்தியிலும் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹாஃபிஸ்களை உருவாக்கி இருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 15/9/2025 பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல்மாயிஸ் என்கின்ற ஊரில் 500 நபர்கள் குர்ஆன் மனனம் செய்கின்ற போட்டியிலே சிறுவர்கள் கலந்திருக்கிறார்கள். குர்ஆன் மனனத்திற்கான போட்டி நடைபெறுகிறது. ஹிஃப்ஸு மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மஹல்லாவுடைய வளர்ச்சி, ஒரு ஊருடைய வளர்ச்சி என்பது அங்கு மதரசாக்கள் உருவாக்கப்படுவது. ஹிஃப்ஸு மதரசாக்கள், குர்ஆனிய மதரசாக்கள், குர்ஆனிய வார்த்தைகள் தொடர்ச்சியாக ஓதப்பட்டு கொண்டிருப்பது தான் வளர்ச்சி. நமக்கு குர்ஆன் ஹிஃப்ஸு மதரசானா என்னன்னே தெரியல. ஹிஃப்ஸு மதரசானா என்ன, ஹிஃப்ஸுனா என்ன, அதுக்கு எதுக்கு 2 அஜரத்து, அதுக்கு எதுக்கு சம்பளம், இது மாதிரியான கேள்விகள் தான் நாம் இன்னமும் உழண்டு கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தனை குண்டுகளுக்கும் மத்தியிலும் குர்ஆனுடைய மனனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் 15ஆம் தேதி 400 நபர்கள் கலந்திருக்கிறார்கள் குர்ஆனுடைய மனன போட்டியிலே. உலகம் முழுவதும் வகையில் தெரிந்திருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த ஈமானுடைய உணர்வை பெற்றவர்களாக பலஸ்தீனுடைய காசாவுடைய குழந்தைகளும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா, கடைசி வரை, கியாமத்து வரை அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய போராளிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் யார்? அவர்கள் பலஸ்தீனிலே பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு இறுதி வரை பலஸ்தீனுக்காக, பைத்துல் முகத்தஸிற்காக ஈமானோடு போராடக்கூடிய போராளிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தான் இவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தவர்கள் இவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சிரமப்படுகிறார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்தாக வேண்டும். ஒன்று உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக,
ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பலஸ்தீனுக்குள்ள காசாவுக்குள்ள எந்த உதவியும் செல்ல முடியாது. அந்த அளவுக்கு யூதர்கள், இஸ்ரேலியர்கள், அமெரிக்கர்கள் முழுவதுமாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஃபுல்லா எந்த பக்கமும் எதுவும் போக முடியாது. எஜிப்டின் பக்கம் உள்ள நுழையலாம் சொன்னா அங்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எஜிப்ட் நாடே விட மாட்டான். உள்ளக்க எந்த விதமான உணவுகளும், எந்த விதமான உதவிகளும், எந்த விதமான பணங்களும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அடைக்கப்பட்டது. அப்ப அந்த உதவி நம்மால் உடலாலும் பொருளாலும் செய்ய முடியாத பொழுது அவர்களுக்காக நாம் துஆ செய்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமின் சகோதர மூமினுக்காக வேண்டி யார் உதவி செய்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு உதவி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒன்னு பொருளால் அல்லது உடலால் அல்லது அட்லீஸ்ட் துஆவால் அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு மூமின் கஷ்டப்படுகின்ற பொழுது அவருக்காக துஆ செய்வது இன்னொரு மூமினுடைய கடமை என இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிமுடைய விரிவுரையிலே எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் இல்லாத பொழுது, தன்னுடைய முஸ்லிமான சகோதரன் இல்லாத பொழுது, மறைவிலே இருக்கின்ற பொழுது அவருக்காக செய்யப்படுகின்ற துஆ முஸ்தஜாபத்துன், நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை நியமித்து அவருடைய தலைக்கு மேலால் இருக்க வைத்து எதையெல்லாம் நலவுகளை அவருக்காக கேட்கிறானோ, எந்த துன்பங்களை நீக்க வேண்டும் என்று அவருக்காக கேட்கிறானோ, அது அத்தனையும் உமக்கும் ஆகட்டும் என்று அந்த மலக்கு துஆ செய்து கொண்டே இருக்கிறார். ஆமீன் வலக்க மிஸ்லு, ஆமீன் வலக்க மிஸ்லு, உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும், அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வானாக என்று மலக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, காசா மக்களுக்கு, பலஸ்தீன் மக்களுக்கு நாம் செய்ய முடிந்த ஒரு காரியம் என்னவென்றால், யா அல்லாஹ், இந்த யூதர்களை, யூதர்களுடைய சூழ்ச்சிகளை, யூதர்களுடைய அநியாயங்களை நீ முற்றிலுமாக ஒழித்து விடுவாயாக, முற்றிலுமாக அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை, காசா மக்களை நீ முழுமையாக பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு அச்சமற்ற வாழ்வை தருவாயாக, நிம்மதியான வாழ்வை தருவாயாக என்கின்ற துஆ நம்மால் முடிந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா தொழுகைக்கு பிறகும் அவர்களுக்காக துஆ செய்வது, துஆ கபூலாகின்ற எல்லா நேரங்களிலும் அவர்களுக்காக துஆ செய்வது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்காக செய்கின்ற துஆவை ஏற்றுக்கொள்வதோடு அதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற எல்லா சிரமங்களையும், விரோதிகளுடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் மாநில ஜமாத்துல் உலமா சபை வரக்கூடிய வியாழக்கிழமை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு நாள் முழுவதுமாக, தமிழ்நாடு முழுவதுமாக நோன்பு வைத்து, அன்று அசரிலிருந்து மகரிபுக்குள் திக்ர் மஜ்லிஸ் வைத்து, அன்று எல்லோரும் சேர்ந்து காசா மக்களுக்காக துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த நோன்பின் பரக்கத்தால், அந்த திக்ரின் பரக்கத்தால், நம்முடைய துஆவின் பரக்கத்தால் அவருடைய கஷ்டங்களை நீக்கி அல்லாஹு தஆலா தனி நாடாக ஐநாவிலே வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கை பல நாடுகள் அதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டது. அமெரிக்கா போன்ற சில நாடுகள் மட்டும் தான் ஆதரவு தெரிவிக்கல. கண்ணியத்திற்குரியவர்களே, பலஸ்தீன் தனி நாடு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தனியாக நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மனதிலே நிறுத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை நோன்பு வைத்தவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்று மாநில ஜமாத்துல் உலமா கோரிக்கை வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம், அவருடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், எதிரிகளை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவதற்காக நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்று அவர்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை தந்தருள்வானாக. வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.